எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் சோனாஸ் குக்கிங் ஜர்னி. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, சீக் கபாப் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது ரெஸ்டாரண்ட்லலாம் கிடைக்கிற மாதிரி வீட்லேயே நம்ம பண்ணலாம். இது ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் அவன் இல்லைனா கூட இதை பண்ணலாம். தவாலையை போட்டு கூட நம்ம பண்ணலாம். நான் இன்றைக்கி 2 மெத்தடும் காட்டுறேன். உங்களுக்கு அவனில் எப்படி பண்ணுறது, தவாலை எப்படி பண்ணுறதுன்னு நான் 2த்தையும் காட்டுறேன். இந்த ரெசிபி நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க அதை இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நம்மளுக்கு கொத்துக்கறி வேணும். ஆட்டுக்கறி தான் கொத்துக்கறி வேணும். இந்தமாதிரி கடையிலையும் கிடைக்கும். இல்லைன்னா நீங்கள் மிக்சியில் போட்டு அடித்து எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி 1/2 கிலோ எடுத்திருக்கேன். அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1 டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். அப்புறம் உப்பு 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். பொடியாக நறுக்கின பச்சை மிளகாய் 2 சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியாக நறுக்கின கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியாக நறுக்கின புதினா சேர்த்து எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. கையால் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு 1/2 மணி நேரம் நம்ம ஊற விட்டுடலாம். இப்போ 1/2 மணி நேரம் ஆயிட்டுது. இப்போ இந்த ஸ்டேஜில் தான் நம்ம வெங்காயம் சேர்க்கணும். வெங்காயம் நிறைய போடக்கூடாது. கொஞ்சோண்டு ஒரு 1/4 வெங்காயத்தை இந்த மாதிரி நல்லா பொடியாக நறுக்கி அதை சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை முன்னாடியே போட்டிங்கன்னா தண்ணி ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம கபாப் பண்ண முடியாது. போட்டுட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுடுங்க இந்த மாதிரி. இப்போ நம்ம கபாப் பண்ண ஆரம்பிக்கலாம். நான் இந்த மாதிரி பேம்பு ஸ்கியூவர்ஸ் எடுத்திருக்கேன். இதை நீங்கள் ஒரு 1/2 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுடுங்க. இல்லாட்டினா நீங்கள் அவனில் வைக்கிறப்ப இது எரிஞ்சு போயிடும். இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க இந்த மீட்லேருந்து ஒரு உருண்டை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த குச்சியில் இந்த மாதிரி பண்ணிவிட்டு நம்ம அதை நான் பண்ணுற மாதிரி பண்ணிக்கோங்க. நடுநடுல கொஞ்சம் தண்ணியை கையை நினச்சிக்கோங்க, இல்லாட்டி ஒட்டும். பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரே மாதிரி ஈவனாக நல்லா பண்ணிவிடுங்க. இந்த ஸ்கியூவரோட சைஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இது மாதிரி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணிவிட்டு கடைசியாக இந்த எண்டை கொஞ்சம் ஸ்குவீஸ் பண்ணி விட்டுடுங்க. பண்ணிவிட்டு இந்த மாதிரி தவா சூடு பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதில் டேரெக்டாக வச்சுடுங்க. இதை பண்ணி வச்சுட்டிங்கன்னா அது கீழே ஒரு மாதிரி பிச்சிட்டு வர ஆரம்பிச்சிடும். அதனால் பண்ணி டேரெக்டாக நீங்கள் தவாவில் தான் போடணும். இப்போ பாருங்கள், இன்னும் ஒன்று நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. நல்லா கொஞ்சம் தண்ணி தொட்டுக்கோங்க. ரொம்ப தண்ணி தொட்டிங்கன்னா அது ரொம்ப கொஞ்சம் பிச்சிட்டு வர ஆரம்பிச்சிடும். ஸோ இதை பண்ணி நம்ம தவாவில் போட்டுட வேண்டியதான். ஸோ தவாவில் போட்டு இந்த மாதிரி நம்ம திருப்பி விட்டு நம்ம அதை குக் பண்ணி எடுத்துடலாம். இது குக் ஆகிறதுக்கு ஒரு 7 to 8 மினிட்ஸ் மாதிரி ஆகும். இப்போ நான் அவனில் எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி கபாப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அவனில் இருக்கிற அந்த கிரில் பேன் இருக்கும் இல்லையா, அதில் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அவனை ஒரு 200 டிகிரி சென்டிகிரேட்டுக்கு ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு இந்த ரேக்கில் வச்சுருங்க. வச்சுட்டு ஒரு 15 to 20 மினிட்ஸில் இது குக் ஆகிடும். இப்போ நம்ம தவாவில் போட்டது பாருங்கள், ஒரு பக்கம் வெந்துட்டுது. நம்ம இன்னொரு சைடு திருப்பி விட்டுடலாம். அதை திருப்பி விட்டு இன்னும் ஒரு 4-5 நிமிஷத்தில் இது குக் ஆகிடும். இப்போ பாருங்கள், குக் ஆகிட்டுது. இப்போ நம்ம ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நம்மளோட கபாப் ரெடி ஆகிட்டுது. தவாவில் போட்ட கபாப் ரெடி ஆகிட்டுது. நம்ம அவனில் இருக்கிறதையும் செக் பண்ணிடலாம். இப்போ அவன்லேயும் குக் ஆகிட்டு இப்போ நம்ம அதை வெளில எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு நம்ம பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டியதான். இதை நீங்கள் மின்ட் சட்னி கூட சர்வ் பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மீண்டும் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.